நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதி ஒதுக்கீடு விவரம் ஞாயிறன்று அறிவிக்கப்படுகிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 8 கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்து கடந்த 3 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றன. என்றாலும் தொகுதிகளை முடிவு செய்வதில் எந்த சுமூக தீர்வும் எட்டப்படவில்லை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். திமுக வேட்பாளர் பட்டியல் ஞாயிறு அன்று வெளியிடப்பட உள்ளது. இதனால் அதிமுகவும் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தொகுதி பங்கீட்டில் உள்ள சிக்கலே தாமதத்திற்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேமுதிக, பாமக, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் சில தொகுதிகளை விட்டுக் கொடுக்க மிகவும் தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னை தொகுதி தொடர்பாக தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அதுபோல கள்ளக்குறிச்சி தொகுதியை பெறுவதிலும் தேமுதிக, பாமக இடையே கடும் போட்டா போட்டி நிலவுகிறது. மேலும் ஆரணி தொகுதிக்கு பதில் நாமக்கல் தொகுதியை தாருங்கள் என்றும் அதிமுகவிடம் பாமக கேட்பதாக கூறப்படுகிறது. இதேபோல பாரதிய ஜனதா கட்சி ராமநாதபுரம் தொகுதியை விட்டுக் கொடுக்கும்படி தொடர்ந்து வலியுறுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சில தொகுதிகளை தக்க வைக்க அதிமுக மூத்த தலைவர்களும் தீவிரமாக உள்ளனர். இதனால் தொகுதி பங்கீடு முடிவடையாமல் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர், அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் சனிக்கிழமை ஒரே நாளில் 2 முறை ஆலோசனை நடத்தினர். 18 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தோருக்கான நேர்காணல், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு, அதிமுக தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் தேர்வு ஆகியவை பற்றியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆலோசனை நடத்தினார்கள். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சந்தித்து பேசினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்தது. முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர் ஆகியோர் உடன் சென்றனர். மக்களவை தேர்தலில் தொகுதி ஒதுக்கீட்டில் நீடிக்கும் சிக்கலை களைவது தொடர்பாக இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்படும் என மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சிக்கலை தீர்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து அறிவிக்க உள்ளதாகவும் அதிமுக மூத்த தலைவர்கள் கூறியுள்ளனர்.